நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எந்த மிஷின் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹரிசாண்டல் குட்டி சாஃப்ட் கட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் கட்டரோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ சார் சொல்லுவார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த குட்டி மிஷின் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் இது குட்டி மிஷின் சொல்கிறேன்னா MDM10D பார்க்குறப்போ இது கொஞ்சம் குட்டியாக தெரியுது, அதனால சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஹரிசாண்டல் சாஃப்ட் கட்டர் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து சாஃப்ட் கட்டிங் மட்டும்தான். அதாவது எனக்கு வெட்டுறது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு வந்து யூஸே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயினாக மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணைக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரை இன்ச்சு கட் பண்ணுங்க. இப்போ அரை இன்ச்சுன்றப்போ கண்டிப்பாக ஆட்டுக்குட்டி வரைக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து இது இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதாவது எவ்வளோ பெருசாக கட் பண்ணுறது தான் பிரச்சனை, எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுன்றது அட்வான்டேஜ் தான், பிரச்சனை இல்லை. அதனால் மினிமம் சைஸ் என்னவோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஆட்டு பண்ணைக்கோ மாட்டு பண்ணைக்கோ ஒன்றுமே இது பிரச்சனை இல்லை. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அரைக்கிற கான்செப்ட் MDM5D மாதிரி மல்டி பர்பஸ்லாம் கிடையாது. அதனால சார் அது 5D அப்படிங்கிறது அதில் அரைக்கிறது, அந்த மாதிரி ஒரு 4-5 வேலைகள் செய்கிறது. மாட்டு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மசால் பிள்ளை எல்லாமே வெட்டி போடுறது, மக்காசோள தட்டு வெட்டி போடுறது, அப்புறம் வரத்தட்டு வெட்டி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம்ங்க, பசந்தீவனம் வரத்தீவனம் எல்லாமே இது பண்ணி. முருங்குச்சியும் கூட போன டைம் வெட்டணும் இல்லைங்களா சார்? ஆமாங்க, இது வந்து குச்சியும் வெட்டலாம், ஈவன் தென்னை மட்டையே வந்து இது வெட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது ஏதோ ஒரு 4 மரம் இருக்குது அதை நம்ம வெட்டலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வெட்டி ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெட்ட முடியும். ஆனால் இது வெட்ட முடியுன்றதுக்காக இதில் கண்டினியூஸாக வெட்டக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து அதுக்கான இது டிசைன் பண்ணலை. இது எந்த ஹரிசாண்டல் சாஃப்ட் கட்டருமே உங்களுக்கு வந்து தென்னை மட்டை வெட்டுறதுன்றது ரிஸ்க்கு தான், அதோட லைஃப் வந்து வராது கண்டிப்பா. அதுக்கு தானே சார் அடுத்தடுத்த மாடல் எல்லாம் இருக்கு. இப்போ 10D 5D அந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்துட்டு இந்த மாதிரியான வேலைகள் செய்துங்க. இதில் வந்து என்னன்னா இதில் வந்து ரோலர் கொடுத்துருக்கோங்க. ஓகே சார். ஏன்னா இதில் வந்து RPM வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 RPMல ரன் ஆகும். அப்போ அந்த RPMக்கு வந்து நம்ம உள்ள வந்து கொடுத்தாதான் அது ஃபீட் பண்ணும். ஹை ஸ்பீடாக இருந்தால் அதுவே இழுத்துக்கும். அப்போ என்னன்னா இது வந்து நம்ம ரோலர் கொடுத்துருக்கோம், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஜென்ரலாக அது வந்து அதாவது இப்போ மக்காச்சோள திட்டம் மசாலா திட்டம் உள்ள கொடுத்துட்டோம்னா அந்த ரெண்டு மாதிரி இருக்குது, அது பிடிச்சிக்கும் இல்லைங்களா? ஆமாம், அதுதான் ரோலர். அது வந்து உள்ள அதுவே ஃபீட் பண்ணிக்கும். அப்போ அந்த அங்கே வச்சா மட்டும் போதும், தள்ளணும் அப்படின்ற அவசியம் வந்து இது வந்து கிடையாது. சாஃப்ட் கட்டரில் இருக்கும்ல சார், இப்போ அப்பெல்லாம் பெருசாக வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க சார், அதில் அந்த ரோலர் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளை வீல் அப்படின்றது வந்து ரொம்ப பல கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்கிற ஒரு கான்செப்டுங்க. அது வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதுக்காக தான் இதை வந்து வந்திருக்கு. இதை வந்து நிறைய இப்போ எல்லாமே மாறிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ஹரிசாண்டல் சாஃப்ட் கட்டர் வந்து மேஜராக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் இதை பண்ணணும், ஏன் இதுக்கு வந்து ஏன்னா இப்போ ஃபார்மர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாங்குங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய ஃபார்மர்ஸ் ஏன் இப்போ ஹரிசாண்டல் சாஃப்ட் கட்டர் விரும்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட சைஸு ஓகேங்களா, அது எங்கேயாச்சும் சின்னதாக நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் அது ரொம்ப ஸ்லோ, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கத்தையை வச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வர வரைக்கும் அது வெட்டிகிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன சார், ரொம்ப பாதுகாப்பு வசதி கம்மி தானே சார் அந்த பெருசில். நம்ம ஏமாந்தது அப்படின்னா இப்போ எல்லாமே வலை போட்டு விட்றாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சார் அந்த சுற்றிட்டே இருக்கும், ஏமாந்தா கொஞ்சம் கை படுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சாஃப்ட் கட்டரில் நீங்கள் எங்கேயுமே டச் பண்ண முடியாதுங்க. நம்ம பெல்ட்டுன்னு கூட பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் போட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு அந்த வீல் சுற்றுறது அப்புறம் அது வெட்டுறது இதெல்லாம் நம்ம கண்ணு கூட பார்க்க முடியாது, நம்மளுக்கு விடுறோம் அது அவுட்புட் வரும். ஆமாங்க. ஸோ அதனால் வந்து பாதுகாப்பும் சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்குங்க. இன்னொன்று பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளைவீலில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து தெரிக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக தெரிக்கும். அப்போ அதை திரும்ப அதை கூட்டி நம்ம அள்ளி இதை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது பார்க்குறதுக்கு வந்து இது என்னது, ஆனால் அதுக்கான டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது அடிஷ்னல். ஏன்னா நம்ம வேலை ஈஸி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்குகிறோம், அப்போ அந்த மிஷினு அடிஷ்னல் நமக்கு ஒரு வேலை கொடுத்துச்சுன்னா அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாத்திரமோ ஒரு பெரிய இதுவோ இல்லை ஒரு வண்டியில் லோட் பண்ணிட்டு ஈஸியாக வண்டியை நிறுத்திட்டு அதில் நம்ம லோட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எல்லா ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது தான். இன்னொன்று கூட பண்ணலாம்ல சார், இப்போ இந்த கருப்பு கூடைகள் நிறையா விற்கிறது பார்க்க முடியும் சார். அந்த கருப்பு கூடை கொண்டாந்து வச்சோம்னா நம்ம ஒரு செமை இருந்தது அப்படின்னா ஒரு மக்கரை ஃபுல்லாக வருதுங்க, எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அதனால வேலை வந்து அது நமக்கு ரொம்ப மீதியாகும். ஏன்னா எங்கேயாவது நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்றப்போ ரொம்ப வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மண் தரையில் இருக்குது, மண் தரையிலேயே நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியுங்க. காரையாக இருந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லைட்டாக டச் பண்ணாலே மூவ் ஆக ஆரம்பிச்சு 4 வீல் இருக்குது இல்லைங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிடும். மிஷினோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நமக்கு இது வந்து அந்த ரோலர் இருக்குது இல்லைங்களா,
இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்ற வைக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறது இப்படி சுற்றணும், கீழே இருக்கிறதும் இப்படி சுற்றணும். ஒரே டைரெக்ஷன் சுற்றுச்சுன்னா சரியாக வராது. அப்போ அதுக்கு வந்து நம்ம கியர் சிஸ்டம் வச்சு அந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனை நம்ம பண்ணுறதுனால கியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கியர்ஸ்னாலே கம்பல்சரி உங்களுக்கு வந்து க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணால் தான் அதுக்கு வந்து லைஃப் வரும். ஸோ அப்போ அது ரெகுலராகவே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அது வந்து க்ரீஸ் வைக்கணுங்க. அதே மாதிரி நம்ம பேரிங்ஸ் இருக்குது, பேரிங்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஆயில் ஆர் க்ரீஸ் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணணும். இது மட்டும் தான் சார் மெயின்டெனன்ஸ் அவ்வளோதாங்க. இது நம்ம எல்லா பிளேடுமே வந்து நம்ம ரொம்ப டாப் கிரேடு போடுறோங்க. அவ்வளோ சீக்கிரம் அது வந்து தேயவே தேயாது. அது இல்லாமல் கட்டிங் அந்த வேரியேஷன் வந்துச்சுன்னா மட்டும் பிளேடை சாணம் பிடிச்சி போடணும். இதுவுமே திருப்பி போடணும், அவ்வளோதான். எல்லாமே வந்து டபுள் சைடட் பிளேடு, திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் இதாச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற லேட் ஷாப்பில் கொடுத்தா அது லைட்டாக சாணம் பிடிச்சி போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இதில் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சார் இந்த குட்டி ஹரிசாண்டல் சாஃப்ட் கட்டர் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. ஆட்டு பண்ணை, நம்ம கோழி பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. எது கோழிக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கீரைகள் இருந்ததுன்னா கூட நம்ம கட் பண்ணி நம்மளுடைய கோழிகளுக்கு போடலாம். அஜில் கிராஸ் கோழியெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் தீவனம்ங்கிறது கட்டாயம் கொடுத்தாகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இது வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். மேலும் விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார். நன்றி. நன்றி.